ஜெயலலிதாவின் ஆயுதத்தை கையில் எடுத்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகத்திலே நிறைய நபர்கள் இணைகிறார்கள் என்ற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய உண்மையான தொண்டன் எந்த ஒரு இயக்கத்திற்கும் போக மாட்டார். அதேது அதிமுக வெற்றியானாலும் சரி, தோல்வியை தழுவினாலும் சரி, வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கும் போக மாட்டார். அங்கே மாற்று கட்சி இணையக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் சமயத்துக்கு மாறக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜெயலலிதாவின் பாணியை கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சொல்லி தற்சமயம் இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்திற்கு வருகை தந்து அங்குள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் தோல்வி குறித்து ஆராய புதிய வழிகளை திட்டமிட்டிருக்கிறாராம். கடந்த காலங்களில் கட்சி தோல்வி சந்திக்கும் போதெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அடிமட்ட கிளை நிர்வாகிகள் வரை நேரில் அழைத்து தோல்விக்கான காரணங்களை நேரடியாகவே கேட்டறிவார். அதே பாணியை தற்போது எடப்பாடி பழனிசாமியும் கையில் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. கிளை, நகரம், பேரூராட்சி, ஒன்றியம், மாவட்டம் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களிடம் அவர் நேரடியாக பேச இருக்கிறார். கட்சிக்குள்ளான உள்கட்சி பூசல்கள் மற்றும் நிர்வாக மாற்றம் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து எவ்வித தயக்கம் இன்றி தன்னிடம் நேரடியாக புகார்களை தெரிவிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கூறியிருக்கிறார். இந்த மாவட்ட வாரியான ஆய்வுக் கூட்டத்தின் முதற்கட்டமாக நேற்று தினம் காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திலே காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்கள், தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவராக கூடிய KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கட்சி தாவல்கள் மற்றும் தேர்தல் சரிவுகளிலிருந்து அதிமுகவை மீட்டெடுக்க நமது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பாணியிலே களம் இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பதவிக்கு வந்த பின்பு அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வியான நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு இயக்கம். ஆனால் மக்களுடைய மாற்றம் என்பதும் மக்களுக்கு தேவைப்பட்ட மாற்றத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் தற்சமயம் ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை தற்சமயம் வரைக்கும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் இருந்தவுடைய ஆட்சி, அவருடைய நிதி நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதன் காரணமாக இன்னும் கொஞ்ச நாட்கள் போனால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேலும் நாம் அமைதியாக இருந்தால் அதிமுக கூடிய அனைவருமே மாற்று இயக்கத்தை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக பின்னோக்கி தள்ளப்பட்டு விடுமோ என்ற நோக்கத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார். அதாவது ஜெயலலிதா அம்மையார் பாணியிலே தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கூடிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருப்பது தொண்டர்கள் மத்தியிலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க.